மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சூப்பரான திட்டங்கள், தமிழ்நாடு அரசின் முக்கியமான ஒரு சாதனை, அது தொடர்புடைய முக்கியமான 2 அமைப்புகள் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கள் தலைப்பு செய்திகளில் முதல் பாயிண்ட்டை பாருங்கள். உறுப்பு மாற்று சிகிச்சைகள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம். சரி, ஆர்கன் டொனேஷனில் தமிழ்நாடு கண்டினியூஸாக டாப்ல இருந்து இருக்கிறாங்க. எத்தனையாவது முறையாக இது தொடர்பான 2 முக்கியமான அமைப்புகள், சரி, இந்த டிரான்ஸ்டன் மற்றும் நோட்டோ. சரி, இந்த 2 அமைப்புகளும் என்ன அப்படிங்கிறது லைட்டை பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஹானர் வாக் திட்டம் அப்படின்னா என்ன, ஹானர் வாக். ஓகேவா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நைபர் திட்டம், NIPER. இது வந்துட்டு ஒரு ஷார்ட் நேம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. அதில் நிறைய திட்டங்களை பற்றி, சரிங்களா, மாற்றி வந்துட்டு கேள்வி கேட்டு பதிலாம் சொல்லியிருப்பாங்க அமைச்சர்கள், எம்பிக்கள். ஓகேவா? அதில் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன், நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, அது பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா PMKSY திட்டம் அப்படின்னா என்ன, சரியா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எப்போ தொடங்கப்பட்டது, இதோட முக்கியமான நோக்கம் என்ன, இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். ஓகேவா? விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்கள். உறுப்பு மாற்று சிகிச்சைகள் தமிழகம் முதலிடம். ஓகேவா? பாருங்கள், தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று சிகிச்சை அமைப்பு, ஷார்ட் என்ன சொல்லுவாங்க, நோட்டோ. சரியா, நோட்டோ அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. சரியா, நேஷனல் லெவலில் ஆர்கன் டொனேஷனை கட்டுப்படுத்துகிற தலைமை அமைப்பு தான் அந்த நோட்டோன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சு. சரியா, இந்த நோட்டோ சார்பில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா உறுப்பு தான விழிப்புணர்வு தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எங்கே? டெல்லியில். அந்த நிகழ்ச்சியின் போது இந்தியா முழுவதும், சரியா, உடல் உறுப்பு தான சிகிச்சைகள் மற்றும் விழிப்புணர்வு சரியா விழிப்புணர்வு நடவடிக்கைகளை சிறப்புற மேற்கொண்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சரி, எங்கெல்லாம் வந்து உடல் உறுப்பு தான சிகிச்சைகள் சூப்பராக பண்ணியிருக்காங்களோ, எங்கெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்களோ, உடல் உறுப்பு தானங்கள் எந்த மாநிலத்தில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்குதோ அவர்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த விருது டெல்லியில் கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோட்டோ, மறந்துடாதீங்க, நோட்டா இல்லை. ஓகேவா? எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணுறது இது நோட்டோ. ஓகேவா? அப்போது பாருங்கள், இந்திய அளவில் உறுப்பு தான நடவடிக்கைகளில் திறம்பட செயல்பட்ட சிறந்த மாநிலமாக, இந்தியாவிலேயே சிறந்த பெஸ்ட் ஸ்டேட்டாக தொடர்ந்து 3வது முறையாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சரி, இதுக்கு முன்னாடி COVID-19 முன்னாடி 6 ஆண்டுகள், சரி, 6 ஆண்டுகள், அதாவது பாருங்கள், 2015 2020 வரைக்கும் தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் இந்த உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு செஞ்சு தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தாங்க. COVID-19 அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி போனதுனால மறுபடியும் டாப்பில் வர முடியல. மீண்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எத்தனை முறையாக, 3வது முறையாக முதலிடத்தில் இருக்கிறாங்க உடல் உறுப்பு தானம் செய்கிறதுல. அதே இடத்துல அந்த எண்ணத்தில் இன்னொன்று மறந்துடக்கூடாது, இந்தியாவிலேயே அதிக அளவு சாலை விபத்துகள் ஏற்படும் மாநிலமும் தமிழ்நாடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக குறைந்து, சரியா, அந்த விபத்துகள் எண்ணிக்கை குறைஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த விருதினை, டெல்லியில் நடைபெற்ற இந்த விருதினை, சரியா, தற்போதைய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் KG அருண்ராஜ் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். ஓகேவா? சரி, பாருங்க, மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அந்த ஒரு புள்ளி விவரங்கள், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கடந்த ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் தமிழகத்தில் மொத்தம் 266 நபர்களிடம் இருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது. எத்தனை பேர்ட்ட? 266 பேர்கிட்ட. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா GHல, ஓகேவா, அரசு மருத்துவமனைகளில் 154 நபர்களும், தனியார் மருத்துவமனையில் கூட 112 நபர்களும் உடல் உறுப்பு தானம் வழங்கியுள்ளனர். இதன் மூலமாக தான் அந்த ஆர்கன் டொனேஷனில் இந்தியாவில் டாப்பில் இருக்கிறாங்க தமிழ்நாடு. தொடர்ந்து எத்தனை ஆண்டாக? 3வது முறையாக இந்த விருதை வழங்கிய அமைப்பு நோட்டோ, மறந்துடாது. சரிங்களா? ஓகே, சூப்பர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் டிரான்ஸ்டன். என்ன பேர்? TRANSTAN. சரி, டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. நோட்டோனா நேஷனல் லெவலில், டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா தமிழ்நாட்டில். சரி, அடுத்து பாருங்கள், ஹானர் வாக் திட்டம். சரி, அந்த உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்கல்ல, அதாவது மூளைச்சாவை அடைந்த பிறகு, அவங்களுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட பிறகு, அவரோட மரணத்திற்கு பிறகு அவங்களுக்கான இறுதி மரியாதையை தமிழ்நாடு அரசு செலுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் ஹானர் வாக்ஸ். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 2023. முதலில் தொடங்கப்பட்ட இடம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அமைந்துள்ள இடம் சென்னை எக்மோரில் இந்த திட்டம் முதல் முறையாக தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் உறுப்பு தானம் செய்வோரின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களுக்கு, சரி, அவர்களின் உடல்களுக்கு அரசே மரியாதை செலுத்தி வருகிறது. அதுக்கு பேர் தான் ஹானர் வாக்ஸ். சரியா? தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அமைப்புமா? டிரான்ஸ்டன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்து மதுரையில் நைபர் திட்டம். சரி, நைபர், NIPER. ஓகேவா? அதை பாருங்கள், மதுரையில் நைபர் நிறுவனம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு ஜனவரி 20
2011, அதாவது இப்போ பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்திருக்குல்ல, அதில் தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ 2011 மதுரையில் நைபர் வரணும்னு சொன்னீங்களே, ஏன் என்ன வரல, அது சீக்கிரமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பீச்லாம் போயிட்டு இருந்தது. அதனால் நம்ம அதை எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த நைபர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். நைபர் திட்டம் என்பது தேசிய மருந்தியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க நைபர் அப்படிங்கிறது. ஓகேவா? இதை அமைப்பதற்கு தான் 2011ஆம் ஆண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவில் ஒரு 7 இடங்களில் ஆல்ரெடி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொடங்கி செயல்பாட்டில் இருக்குது. சரியா? 2011 மதுரையில் அறிவிக்கப்பட்ட பிறகும் ஏன் தொடங்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சு. சரிங்களா? இது மருந்து அறிவியல் துறையில் உயர்கல்வி, சரியா, மருந்து அறிவியல் துறையில் உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த நைபர் நிறுவனங்கள் இந்தியாவில் நம்ம சொன்ன மாதிரி 7 இடங்கள் இருக்குன்னு சொன்னல, எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். நைபர் 1 பஞ்சாபில் இருக்க மொகாலி, அடுத்து குஜராத்தோட அகமதாபாத், தெலுங்கானாவோட ஹைதராபாத், அஸ்ஸாமோட கவுகாத்தி, அடுத்து பீகாரில் ஹஜிபூர், வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா, அடுத்து உத்தரப்பிரதேசில் ரேபரேலி. இந்த 7 இடங்களில் ஆல்ரெடி நைபர் நிறுவனம் செயல்பட்டு இருக்குது. மதுரையில் அறிவிக்கப்பட்டது, அறிவிப்போடு நிற்குது. அடுத்து வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இருக்குங்க, செய்தியில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, ஷார்ட்டாக PMUYன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்கள் எல்லாமே ஷார்ட் நேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சரியா ஏழை குடும்ப பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகளை, சரி, ஃப்ரீ LPG கனெக்ஷன் கொடுக்குறாங்க பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிற பெண்களுக்கு. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை தொடங்கின நாள் பார்த்துங்க, மே 1 இன்டர்நேஷனல் லேபர் டே சொல்லுவாங்க, சர்வீஸ் தொழிலாளர்கள் தினம். அதை முன்னிட்டு தான் மே 1 2018 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பல்லியா அந்த இடத்துல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. சரியா? சூப்பர். இதனோட முக்கியமான நோக்கம் பெண்களின் பாதுகாப்பு. அதாவது திடீர்னு தீப்பிடிச்சி எறியலாம், இந்த விறகு கிட்டைக்கெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த மாதிரிலாம் இதில் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படி சொல்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு, உடல் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும். சரியா? புகையற்ற சமையல் மேற்கொள்ள வேண்டும், குடும்பங்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தை சேர்வதற்கு முக்கியமான தகுதிகள் 1-2 இருக்குது பாருங்கள். முக்கியமானது, விண்ணப்பதாரர் 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் குடும்பத்தில் உள்ளவர், சரியா, ஏற்கனவே அங்கே LPG கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஃப்ரீ இணைப்பை வந்து கொடுப்பேன். ஓகேவா? அடுத்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அல்லது தகுதியான ஏழை பிரிவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இது பொதுவாக இந்த திட்டத்தோட தகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்கள். இது நிறைய எக்ஸாமில் கேட்டது. PMKSY திட்டம், சரி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 1, 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சார், ஜூலை 1னாலே ரொம்ப ஸ்பெஷல். சரியா? GSTலேருந்து டிஜிட்டல் இந்தியா திட்டம். சரியா? அப்படி நிறைய நம்ம பார்த்துருவோம். தேசிய மருத்துவர்கள் தினம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்க மறக்காதீங்க. இந்த PMKSY திட்டம் என்பது விவசாயிகளுக்கான ஒரு பாதுகாப்பான நீர்ப்பாசனம், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் நீர் மேலாண்மை, சரி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதை உறுதி செய்யும் ஒரு தேசிய அளவிலான திட்டம். சரியா? இந்த திட்டத்தோட முக்கியமான ஸ்லோகன்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. முக்கியமான முழக்கங்கள். சரியா? ஹர்கத் கோ பாணி, அனைத்து வயலுக்கும் நீர். இந்தியாவில் இருக்க அத்தனை ஃபீல்டு, சரியா, இந்த பேடி கல்டிவேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா வயல்களுக்கும் நீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். சரிங்களா? அடுத்து பெர் டிராப் மோர் கிராஃப்ட், சரி, ஒவ்வொரு துளி நீருக்கும் கூடுதல் பயிர், ஒரு சொட்டு தண்ணீரில் கூட அதிக அளவு பயிர் மகசூல் கிடைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கியமான முழக்கங்கள். சரி, ஸ்லோகன்ஸ் ஞாபகம் வச்சுக்க மறக்கக்கூடாது. இதனுடையது PMKSY திட்டம். சரியா? அடுத்தபடியாக என்ன தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்க. உறுப்பு மாற்று சிகிச்சைகள் இந்தியாவிலேயே, சரியா, சிகிச்சைகள் மற்றும் அந்த உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற மாநிலம் எது? செகண்ட் கொஸ்டின், நோட்டோ என்பதன் விரிவாக்கம் என்ன? தேர்ட் கொஸ்டின், ஓகேவா, அப்படியே நோட்டோட சேர்த்துட்டு டிரான்ஸ்பிளான்ட், சரியா, அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த டிரான்ஸ்டன்ட் நம்ம சொல்லணும்ல, இந்த டிரான்ஸ்டன் எப்போது தொடங்கப்பட்டது அதையும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நோட்டோவும் சேர்த்து, நோட்டோ அண்ட் டிரான்ஸ்டன் எப்போது தொடங்கப்பட்டது. அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஹானர்பாக் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், PMUY திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, PMKSY திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்து ஆறாவது கேள்வி, நைபர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தோம்ல, இந்த நைபரோட விரிவாக்கம் என்ன? சரியா? இதெல்லாமே கிளியராக சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப கிளியர் ஒரு மைண்ட் செட்டப்பில் வச்சு படிச்சுட்டு வாங்க. அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போது, நிறைய எக்ஸாம், சார், Group 1, Group 2, Group 4, அடுத்து RRB, SSC எல்லாமே வரப்போகுது. அதனால் நடப்பு செயலை கிளியராக படிச்சுக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.